God's grace, Guru Kripa, parents' blessings and wishes from all the supporters. Saga Saranagati is entering into year 4 now, and we wish to thank each and every subscriber, each and every viewer who has contributed for the growth of Saga Saranagati. Close to 900 videos, close to 10,000 watch hours, close to 4 lakh and above views is just not possible without your support. In these years, I would have interacted with more than 10,000 people, and now we are in a strength of 7,000 people following us. Saga Saranagati சேனல் இன்று மற்றொரு புது வருடத்தில் நுழைகிறது. இந்த ஒரு தருணத்தில் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. 900 வீடியோஸ், 10,000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் 4 லட்சத்திற்கும் மேலான வியூஸ், இது நீங்கள் இல்லாமல் முடியாது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வருடங்களில் நான் ஒரு 10,000 பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு 7,000 பேர் நம்ம கூட ஃபாலோவர்ஸாக இணைஞ்சிருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய கான்டாக்ட்ஸ்க்கும் இதை அனுப்பிச்சு அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ் ஆகிறதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நன்றி. नमस्कार। सागा शरणागति चैनल जन्मदिन मना रहा है। इस साल में मैंने लगभग 10,000 लोगों से इंटरेक्ट किया है। इन सालों में 7,000 फॉलोअर्स हमारे साथ जुड़े हैं आज तक। आपका रिक्वेस्ट ये है कि आप हमारा सब वीडियोस आप देख के आपको कॉन्टैक्ट्स को शेयर करें ताकि उनको भी ये वीडियोस काम आ सकें। एंड सब व्यूअर्स को हमारा धन्यवाद। ராதே கிருஷ்ணா. என் பேர் நிர்மலா முரளி. இப்போ நான் லண்டன்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த சகசரநாகதி ஆரம்பித்ததுலேருந்து எல்லா வீடியோஸும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒன்றும் ஸ்கிப் பண்ணது கிடையாது. இந்த காலகட்டத்தில் ஒரு பக்தியை பேஸ் பண்ணி ஒரு சேனல் நடத்துறதுங்கிறது ஈஸி கிடையாது. அப்படி இருந்தும் சுஜாதா மேடம் அவர்கள் நல்லபடியாக நடத்திட்டு வரா. மேலும் நமக்கு சில கோவில் பற்றி, சில பெருமாள் பற்றி தான் தெரியும். பல விஷயங்கள் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறச்சே இந்த ஆன்மீகத்தில் கோவிலை பற்றி, பெருமாளை பற்றிலாம் இவா போடுற வீடியோஸ் மூலம் நமக்கு தெரியாத கோவிலை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறோம். இவா வீடியோஸ் வந்ததுனாலே இன்றைக்கி என்ன நமக்கு தெரியாத கோவில் பற்றி என்ன வருது, என்ன பெருமாளை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு ஈகர்னஸ் வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க கோவிலை பற்றி மட்டும் இல்லாமல் கோவிலில் நடக்கிற கும்பாபிஷேகம் அதெல்லாமும் பற்றியும் ரிலே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கோவிலில் நடக்கிற கட்டட பணிக்கெல்லாமும் இவா மூலியமா, இவா சேனல் மூலியமா ஃபண்டு கலெக்ட் பண்ணி தரா. மோரோவர் நான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்க்குறேன், லைக் பண்ணுறேன், மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுறேன், அப்பப்போ கமெண்ட்ஸும் போட்டுருக்கேன். ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ, மற்றவாளுக்கு ஷேர் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கோ. நம்மளால் மற்றவாளும் பயன்பெறட்டும், எல்லாரும் பார்க்கணுங்கிறது தான் இந்த சேனலோட நம்மளோட ஆசையும் அதுதான். அதனால் எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ, அவளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ, பாருங்கோ, கமெண்ட்ஸும் அப்பப்போ கொடுங்கோ. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். இவங்களுடைய இந்த பக்தி மார்க்க பணி இன்னும் தொடர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. ராதே கிருஷ்ணா. வணக்கம். என் பெயர் இளஞ்செழியன். நான் பாண்டிச்சேரியிலிருந்து பேசுகிறேன். நான் வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறேன். திருமதி சுஜாதா வேணுகோபாலன் அவருடைய யூடியூப் சேனலில் நானும் ஒரு சந்தாதாரராக இருக்கிறேன். அவர் பதிவிடும் அனைத்து கால்வழிகளையும் பார்க்கிறேன். பார்க்கும்பொழுது என்ன எனக்கு தோணுதுன்னா, அவங்க செய்கிற சேவை மிகவும் குருஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மாணவர்களுக்கு எப்படி நீதி போதனைகள், மாரல் ஸ்டோரி அதை மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் ஒரு குறிப்பு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிட்டு அப்பா அம்மா
அதுக்கப்புறம் தெய்வம் குரு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மையமாக இருக்கார். அதுலேயே கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோகம் கூட இருக்குது, அந்த குரு ஸ்லோகம். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்து தர்மத்தில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆதி காலத்தில் இந்த பஞ்சபூதங்கள் உள்ளடக்கிய அகம்புறம் என்ற கருத்தெல்லாம் சொல்லி நமக்கு தெரிவிச்சிருக்காங்க முன்னோர்கள். அதன் பிறகு காலம் மருவி கடந்து வரும் பொழுது நம்மளுடைய பாரம்பரிய சித்தாந்தம், வாழ்க்கை நெறிமுறை இவைகளை அறிந்து கொள்வதற்கு நமக்கு சரியான குரு இல்லாமல் போனதால் நம்ம இந்திய தேசத்தில் இருக்கும் மக்களுக்கு அவர்களுக்கு தெரியாமல் இருப்பதால் இந்து தர்மம், அதாவது சனாதன தர்மம் என்று சொல்வார்கள். இது உதாரணத்துக்கு என்றால் ஈஸ்வரனை சொல்லலாம். அவருக்கு ஒரே மந்திரம் வந்து பார்த்தா பஞ்சாட்சர மந்திரம், ஓம் நம சிவாய. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்து தர்மத்தில் இருக்குது. அந்த இந்து தர்மத்தை பற்றி படிக்கணும்னா இந்த ஒரு ஜென்மம் போதாது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தேடி பிடிச்சி படிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஆயுள் பத்தாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து இயந்திர வாழ்க்கை. இதற்கிடையில் நிறைய இந்த சமூக ஊடகங்களில் வந்து நிறைய வீடியோக்கள், தேவையான வீடியோக்கள், தேவையற்ற வீடியோக்கள், சர்ச்சை வீடியோக்கள், எல்லா வீடியோக்களும் வருது. இதுக்கிடையில் மேடம் அவர்கள் பதிவிடும் அனைத்து வீடியோக்களும் மிகவும் ஒரு குரு ஸ்தானத்திலிருந்து நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். என் மனைவியுடன் அதை பகிர்ந்து கொண்டு பேசுவேன். அவர் பேசுகிறது சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் அவர்கள் மிகவும் விளக்கமாக தமிழில் அந்த உரைக்கு விளக்கம் கூறினால், சுஜாதா வேணுகோபாலன் அவர்கள் செய்திருக்க காரியம் சாதாரண காரியம் அல்ல. இந்த செய்தி மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்ற ஒரு வித்யா பரிபாலனம் செய்ய அவர்கள் முயன்றது எனக்கு மிக்க மகிழ்ச்சியே. அவர் பதிவிட்ட காணொலியில் அதில் முக்கியமாக பகவத்கீதையை ஒரு முழு எபிசோடாக எடுத்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். காரணம், பகவத்கீதை ஒரு மனித வாழ்க்கையின் ஒரு அங்கம். மனிதன் எப்படி இருந்தால், அது தமிழில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, when to produce, where to produce, how to produce, to whom to produce அப்படின்னு சொல்லுவார்கள். ஸோ அது மாதிரி இந்த பகவத்கீதை எதற்காக, என்னத்துக்காக, யாருக்காக, எப்படியாக இருக்க வேண்டும் என்று நிகழ்காலம், எதிர்காலம் என்று பிரித்து அவர்கள் சில காணொலியை பார்த்தேன். ஆகையினால் இந்த இவருடைய சேவை மேலும் மென்மேலும் பெருக எல்லாம் வல்ல அந்த இறைவனை நான் பிரார்த்தனை செய்து அவர் மேல்மேலும் பல இந்து தர்மம், இந்து பாரம்பரியம் மற்றும் அதனுடன் இறைபக்தி, இறையருள் இருக்கும் வரை இறைபக்தி இருக்கும் என்று சொல்வார்கள். இறையருளுடன் அவர் மென்மேலும் பல காணொலிகளை தொகுத்து வழங்குவார் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் பணி சிறக்க நான் அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.